ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MKDIY டெய்லரிங். இன்றைக்கி நம்ம இந்த ஷர்ட்டை எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸில் லைட்டாக இந்த ஷர்ட்டில் ஸ்லீவில் கரைப்பட்டுடுச்சு. அது போவே இல்லை. ஸோ இந்த ஷர்ட்டை போடுறதில்ல. இப்போது இதை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிடலான்னு பார்த்தேன். இப்போது இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் ஃபுல் லெங்க்த்தும் எடுத்துக்கிறேன். எவ்வளோ லெங்க்த் இருக்கோ அவ்வளோ லெங்க்த்தையும் நான் எடுத்துக்க போகிறேன். 21 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 21 இன்ச்சஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் சின்ன குழந்தைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹைட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்க போகிறேன். ஓகே, நான் இப்போ அந்த காலர் பட்டனுக்கு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆர்ம் ஹோலில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சஸ் நான் நெக் வித் வைக்கிறேன். மறுபடியும் ஒரு 2.5 இன்ச்சஸ் நான் ஷோல்டர் வித் வைக்கிறேன். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் லெங்த் ஒரு 4 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் செஸ்ட் ரவுண்ட் உங்கள் பேபிக்கு எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டை எடுத்துகிட்டு அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி அதோட ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இதே ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நெக் வரைஞ்சிடலாம். நெக்குக்கு நான் ஒரு 3.5 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அதே ரவுண்ட் நெக்கே தான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஸ்லீவில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த ரா எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கீழேயும் கட் பண்ணிவிட்டு நான் கிராஸ் பீஸ் இந்த கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போது கட் பண்ணி எடுத்த கிராஸ் பீஸை பின்னாடி பேக் இருக்கு இல்லையா, அந்த நெக்கில் நான் வச்சு தச்சிட்ருக்கேன். பேக் நெக்கில் ஃப்ரண்ட் நெக் நமக்கு 2 பார்ட்டாக கிடைக்கும். அதுலேயும் இதே மாதிரி தான் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ப்ளவுஸ் குர்த்திக்கெலாம் நெக் ஃபினிஷ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஷர்ட் பிட்டில் இல்லைன்னா நீங்கள் வேறு கிளாத் வச்சும் நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எட்ஜஸில் கட் பண்ணி விட்டுட்டு டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த நெக்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கி தைச்சிக்கோங்க. இப்போ நான் பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே மாதிரி நான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து இப்படி 4 ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கிறேன். அதாவது கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம மடித்து தைக்கணும். ஓகே, ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டரை ஒரு 2 தடவை தையல் போட்டுடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சைட்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்ம் ஹோலை 2 சைடும் இதாக வச்சுக்கிட்டு ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் சும்மா மடக்கியே தைச்சிக்கோங்க. மடக்கி தைச்சாலே அது நீட்டாக தான் இருக்கும். ஆர்ம் ஹோலு மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறமா 2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்லேயே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணுங்கள். கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடும் அதே மாதிரி 2 ஆர்ம் ஹோலையும் சேர்த்து வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே ஒரு நாள் விட்டுக்கலாம். நான் இதில் சென்டரில் ஒரு எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது நமக்கு அந்த ஃப்ரில் லுக் நமக்கு கொடுக்கும். ஃப்ராக் மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால் இந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலாஸ்டிக் இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த எலாஸ்டிக்கை கரெக்டாக சென்டரில் ஷர்ட்டுக்கு சென்டரில் வச்சுட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் அடிச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி அந்த கிளாத் மேலே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா அப்படியே சுருக்கமாக விழுகும். நல்லா ஃப்ரில் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இது மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
இழுக்காமல் விட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரில்லே கிடைக்காது. இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு ஃப்ரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்துறாதீங்க. ஒரு மீடியமான அளவில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ரில் கிடைக்கும். இப்போது இதை முடிச்சுக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ அது ஃப்ராக் மாதிரி கிடச்சிச்சு. ஆனால் ஷர்ட் டைப்பில் நம்ம இதை மாட்டிக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை வந்து நம்ம ஒரு அழகான கிட்ஸ் ஃப்ராக்காக மாற்றியாச்சு. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.